ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். அற்புதமான ஒரு பாடம். தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, இந்த உலகத்திலே செயல்பாட்டில் இருக்கிறது. 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஒன்று பிசாசனுடைய ராஜ்யம், அடுத்தது தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, ஆதாமின் வித்துக்கு பிறந்த எல்லா மனிதர்களும் பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், வேதம் சொல்லுகிறது அவர்கள் பிசாசன் ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. பாருங்க, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, இது இவங்க கெட்டிக்காரதன் கிடையாது. இவங்க முயற்சியினால பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரல. பாருங்க, தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, பாருங்க, அவருடைய வல்லமை, அருமையானவர்களை, பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நம்மை அங்கிருந்து எடுத்து பாருங்க அற்புத விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்து விட்டது. பாருங்க, இன்னைக்கு நாம் தேவனாலே அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம வாஸ்தவம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே என்னை உட்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நயா பைசா கொடுக்கல நம்ம, ஆனால் தேவனுடைய கிருபையினாலே பாருங்க நரக ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நினைச்சிருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விளக்கி சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், அது பூமியிலே வைக்கப்பட்ட பரலோக வாழ்வு. ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமியிலே வைக்கப்பட்ட பரலோக வாழ்வு. அதனால தான் பரலோக ராஜ்யம்னு அதுக்கு பேர். பாருங்க, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோகம் மேலே இருக்கிற தங்கப்பட்டணம். பாருங்க, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது பரலோகத்தை சுதந்தரிக்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழுகிற வெற்றி வாழ்க்கை. பாருங்க, அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ல போனால் அது பூமியிலே வைக்கப்பட்ட பரலோகம், ஹெவன் அப்பான் எர்த். சிலருக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டமா இருக்குது. காரணம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பூலோக வாழ்க்கை என்பது அது இடுக்கம், நெருக்கம், அது பிரச்சனை, போராட்டம், அது கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை. அப்படிதான் பூலோக வாழ்க்கை இருக்கிறது. பூலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக இருக்கும் என்று கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படிதான் பாருங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பரலோகத்தை அனுபவிக்கணும்னா பரலோகத்துக்கு தான் போகணும். அதனாலதான் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அஞ்சோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரம் இல்லை, பார்க்கலாம் மெதுவா. பரலோகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு தீவிரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூலோகத்திலேயே தேவன் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பரலோக வாழ்வை வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பரலோகத்தின் அதிபதி தான்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அதிபதியாக இருக்கிறார் இல்லையா? பரலோகத்தின் அதிபதியாகி இயேசு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அதிபதியாக இருக்கிறார். அவருக்கு பரலோகத்தை எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு இடமாக வைக்க முடியுமானால், பூலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையையும் எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவரால் வைக்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு வல்லமை அதிகமாக இருக்குது. அதே தேவன் பூலோகத்துக்கு வரும்போது வல்லமையில் குறைஞ்சிடுறாரு. அப்படியா போட்டிருக்குது பைபிளில் பாருங்க. அவர் எங்கேயும், பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி பாருங்க, அவர் எங்கேயுமே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமையில் அவர் குறையிறதே கிடையாது பாருங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்றால், பரலோகம் மாதிரியே பூலோகம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு இப்படி ஜெபிக்க சொன்னார். திருப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கவனிச்சிங்களா? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்க பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் 100% செயல்பாட்டில் இருக்கிறது மாதிரியே, பூமியிலேயும் தேவனுடைய சித்தம் 100% செயல்பாட்டில் வரும்படி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறாரு. கவனிங்க, அது சாத்தியமே இல்லைன்னா அப்படி ஜெபிக்க சொல்லியிருப்பாரா? நான் கேட்குறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது சாத்தியம் என்பதற்காக தான் பாருங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று இயேசு என்ன செய்திருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அப்ப தேவனை பொறுத்தளவில் பரலோகம் அவர் வாசம் பண்ணுகிற இடம், பூலோகம் அவருடைய குமாரனாகிய ஆதாமும் அவனுடைய சந்ததியும் வாசம் பண்ணுகிற இடம். அவர் பரலோகத்தின் ராஜா, ஆதாம் அவனுடைய சந்ததிகள் பூலோகத்தின் ராஜாக்கள். அப்படிதான் பாருங்க, தேவன் வந்து என்ன செய்திருக்கிறாரு? பூமியை படைச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், எந்த தகப்பன் தன்னுடைய வீட்டில் எல்லாம் இருக்கணும், ஆனால் தன்னுடைய பிள்ளையினுடைய வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புவான்? ஏதாவது ஒரு தகப்பன் அப்படி விரும்புவானா? யோசித்து பாருங்க. அப்படி நினைச்சான், அப்படி விரும்பினான்னா நிச்சயமா அவன் பைத்தியக்காரன் தான். ஹலோ, அது பைத்தியக்கார தகப்பன். கவனிங்க, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பார்க்கலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன்தான் பாருங்க ஒரு மனுஷீக சுபாவத்தை உடையவன், மனுஷீக அன்பை உடையவன். பாருங்க, பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நானும் என் மனைவியும் உருண்டு பரண்டு கஷ்டப்பட்டு 0ல் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறோம். இப்படி மேலே வர்றதுக்கு காரணமே சத்தியத்தை குறித்த வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் எங்களை வந்து நினைச்சிருச்சு, உயர்த்தி விட்டது. இப்போ என்னுடைய பிள்ளைகள் அவங்க என்னை மாதிரி என்ன செய்ய போகிறதில்ல, கஷ்டப்பட போகிறது இல்லை. அவங்க என்னை பார்க்கலும் எங்களை பார்க்கலும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு பல முறை சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கவனிங்க, இதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம் இல்லையா? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இல்லையா? எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டியதில்லை, நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்பவே மாட்டான் இல்லையா? பாருங்க, நம்முடைய தேவனை பற்றிய விதமாக நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3:13 முதல். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும்
நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பாருங்க, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர். அதாவது பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குதான், அந்த குடும்பத்துக்கு பரலோகத்தில் ஒரு பாட்டு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்கே பூலோகத்திலிருந்து போனவங்க, அந்த குடும்பத்துக்கு அவர் தான் தகப்பன். பூலோகத்தில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஏராளமான ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கும் அவர் தான் தகப்பன். கவனிங்க, இங்கிலீஷில் இவ்விதமாக வருகிறது, ரொம்ப அருமையாக வருது. From whom all fatherhood takes its root and derives its name. பாருங்க, அவர்கிட்ட தான் இந்த அப்பா என்கிற அந்த தன்மை வந்திருக்கிறது. அப்பா என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வேறே அவர் தான். அவர்கிட்ட இருந்து தான் அப்பாங்கிற வார்த்தையே வந்திருக்குது. அப்பா என்கிற அந்த ஸ்தானமே வந்திருக்குது. இன்னும் வழங்குற மாதிரி சொல்றேன், இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் ஃபாதர்ஸ். நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லா தகப்பன்மாருக்கும் தகப்பனா இருக்கிறார். எல்லா தகப்பன்களும் அவருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கிறாங்க. கவனிங்க, சங்கீதக்காரன் பாருங்க சொல்றான், சங்கீதம் 68க்கு போங்க. சங்கீதம் 68 5வது வசனம் பாருங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். இதை இங்கிலீஷில் சொல்றா ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ். அப்பா இல்லாதவங்களுக்கு அப்பா அவர். கவனிங்க, நல்ல தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை போல ஒரு அன்பு நிறைந்த தகப்பனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா தகப்பன்மாரும் அவருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஒரு அப்பா இந்த உலகத்தில் அன்புள்ளவனாய் இருக்க முடியுமானால் அதை பார்க்கலாம் பிதாவாகிய தேவன் 1000 மடங்கு அன்புள்ளவராய் இருக்கிறார். நம் தேவன் அவருடைய பிள்ளைகளை வசதியான இடத்துல குடி வைப்பாரா மாட்டாரா? நான் கேட்குறேன். அவர் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு நரகம் மாதிரி ஒரு இடத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் குடியிருக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் விரும்ப மாட்டார், இல்லையா? நெவர். ஏன்னா எல்லா அப்பாக்களை பார்க்கலாம், அன்பு உள்ள அப்பாக்களை பார்க்கலாம், ரொம்ப அன்புள்ளவர் அவர். அவரை போல ஒரு அன்பின் தகப்பன் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அன்பின் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பாருங்க வசதி இல்லாமல் இருப்பதை விரும்பவே மாட்டார். கவனிங்க, அதனால தான் நம்ம பார்த்தோம், ஆதாமை தேவன் சிருஷ்டித்து அவனை ஏதேன் என்கிற இன்பமான தோட்டத்தில் கொண்டாந்து என்ன செஞ்சாரு? கொடி வச்சாரு, இல்லையா? ஏதேனில் ஒரு நன்மைக்கும் குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா எல்லா நன்மைகளும் நிரம்பி வழிந்தது. ஆமேன். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், என் பாத்திரம் குறைவா இருக்குதுன்னு போட்டிருக்குதா? இல்லை ஓரளவு நிறைஞ்சிருக்குதுன்னு போட்டிருக்குதா? என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை நிரம்பாட்டிலும் நிரம்பி வழிதுன்னு சொல்லுங்க, அப்போதான் நிரம்பி வழியும். ஹலோ, இல்லை பாஸ்டர் குறைவாக இருக்கும்போது எப்படி பாஸ்டர் நிரம்பி வழியுதுன்னு சொல்றது? தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, விசுவாசம் என்பது இப்போ நம்மகிட்ட இருக்கிற ப்ரெசன்ட் கண்டிஷனை பார்க்கிறது அல்ல. விசுவாசம் என்பது பாருங்க தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறது. அது
நம்முடைய இப்போதைக்கு இருக்கிற நிலைக்கு எதிராக இருந்தா கூட இப்போது இருக்கிற அந்த நிலையை பார்க்கறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை பார்ப்பது, அதை ஏற்றுக்கொள்வது, அதை விசுவாசிப்பது, அதை அறிக்கையிடுவது பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் இப்போதைய நிலைமையை எதிர்காலத்தில் மாத்திரும். வாழ்க்கை அற்புத விதமாக மாறிவிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் அறிக்கை செய்ய வைக்கிறோம். சொல்ல சொல்ல பாருங்க உத்வேகம் அதிகமாயிட்டே போகும் இல்லையா? வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க குறைவில் இருக்கலாம், இன்னைக்கு தாழ்ச்சியில் இருக்கலாம், இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இன்னைக்கு வருமானம் குறைவான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் சொல்ல ஆரம்பிக்கணும் பாருங்க, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சாத்தான் சொல்லுவான், எங்க நிரம்பி வழியுது, ஒன்றும் இல்லாம தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். அவன்கிட்ட தான் சொல்லணும், நெத்தியில் அடித்த மாதிரி பாருங்க. அந்த கூழாங்கல்ல வச்சு பாருங்க கோலியாத்தினுடைய நெத்தியில் அடித்த மாதிரி பாருங்க வசனத்தை வச்சு பிசாசுனுடைய நெத்தியில் அடிக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன 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 சொல்லணும்? இல்ல பிசாசே, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு, வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வசனங்கள் என்ன செய்யாது, ஒரு காலம் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே அவர் சொன்னபடி அப்படியே எனக்கு நடக்கும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி வழிகிறது. ஆமேன். அதுதான் என்றைக்கும் மனிதனை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுக்கு குறைந்த எதுவுமே தேவனுடைய சித்தம் கிடையாது. இல்லை பிரதர், அது இப்படியும் வச்சுக்கலாம் பிரதர், அது நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் அப்படின்னு செய்யல, வைக்கல. பாருங்க, மனதை உயர்ந்த தேவனுடைய வார்த்தையில பதிக்க வேண்டும். அதான் ஆண்ட்ரூ மேக்ன்ற பிரசங்கர் சொல்றாரு, தேவன் வைத்திருக்கிற அந்த ஏராளமான நன்மைகளை இதுவரைக்கும் இன்னும் யாரும் எந்த விசுவாசியும் முழுசா சுதந்திரிக்கல. அவ்வளவு நன்மைகளை வச்சிருக்கிறாராம். தட்ஸ் ட்ரூ, அது உண்மை. கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய பரிபூர்ணத்தை எல்லாம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு தான் அவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் என்ன செய்கிறாரு, சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இப்போ ஆண்ட்ரூ மேக் சொல்றாரு, எவ்வளவு வசனத்தை பிடிச்சிட்டு எவ்வளவு எவ்வ முடியுமோ அவ்வளவு எவ்வுங்க. நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏற்றாற் போல கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் வாழ்க்கை என்ன செய்யும், உயரும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பது அது தேவனுடைய மாறாத சித்தமா இருக்கிறது. ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து நினைச்சாரு, வைக்கிறாரு. அப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கைய பாவத்தின் மூலமா என்ன செஞ்சுட்டான், இழந்து போயிட்டான் இல்லையா? அதாவது ரொம்ப இச்சிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை தேவன் மனிதனுக்கு கொடுத்த வாழ்க்கை. எப்பவுமே பாருங்க, இந்த ஆதியாகமத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் அஸ்திபாரம் இல்லையா? அதுதான் மனுஷனை குறித்த தேவனுடைய மாறாத சித்தம். பாருங்க, எப்படி வேணாலும் அவனை வச்சிருந்திருக்கலாம். ஆதாமையும் அவனுடைய மனைவியும் படைச்சு உங்களுக்கு எல்லாமே ஜனதா தான். ஜனதானா அளவுன்னு அர்த்தம். ட்ரெஸ்ஸுன்னா இத்தனை தான் இருக்கணும், சாப்பாடுனா நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அப்படி வச்சிருந்துருக்கலாம் இல்லையா? வச்சிருந்துருக்கலாம். யாரும் அதை கொஸ்டின் பண்ண போகிறதில்ல, யாரும் அதை கொஸ்டின் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவர் சிருஷ்டிகர். ஆனால் என்ன அருமையான தேவன் பாருங்க. அதனால தான் என்னோட உள்ளம் அவரை பாராட்டுகிறது. அவரை நினச்சிட்டா அப்படியே உள்ளம் பாருங்க அன்பினாலே பொங்குகிறது. பாருங்க, அப்பேற்பட்ட தேவன் பாருங்க ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. எதுக்குமே குறைவு கிடையாது. இவங்க சாப்பிட்டது கொஞ்சம், மிச்சம் போட்டது அதிகம். ஆனா பாவத்து நிமித்தமாக அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த அந்த வாழ்க்கைய, அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து போயிட்டான். இப்போ இயேசு வருகிறாரு, மனுஷனுக்காக இந்த பூமிக்கு வருகிறாரு. வந்தப்ப அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறாரு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்ப நான் கேட்கிறேன், மனுஷன் எதை இழந்து போனான்? பரலோகத்தை இறந்து போனானா? மனுஷனை படைச்சு ஆண்டவர் வந்து பரலோகத்தில் வச்சாரு, அவன் பாவம் செஞ்சு பரலோகத்தை இழந்து போயிட்டான்? இல்ல, பரலோகத்தை இழந்து போல. காரணம், தேவன் மனுஷனை படைச்சு பரலோகத்தில் வைக்கல. எதை இழந்து போனா? ஏதேன் தோட்டத்தை இழந்து போனா இல்லையா? எல்லாரும் வராமன்னு சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தை தான் இழந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ மனுஷன் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை மீட்டு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு? வந்தார். சிம்பிள். இல்ல பிரதர், நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வந்தார். பாவ மன்னிப்பு மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம். பாவத்தை மன்னிச்சு அப்படியே கழுவி பரதேசியா ஆல இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ண மாதிரி சுத்தி சுத்தி வந்தது மாதிரி நீ என்ன செய்ய? சுத்தி சுத்தி வா. பல ஆண்டுகள் இந்த வனாந்திர பிரயாணத்தை மேற்கொண்டு கடைசியில் என்ன செய்ய? பரமக்காணனுக்கு வந்து சேரு. ஆகவே பாவ மன்னிப்பு, வாழ்க்கை முடியும் போது பரலோகம். இப்படிதான் பாருங்க நிறைய மக்கள் சிந்திக்கிறாங்க. நிறைய ஆவிக்குரிய மக்கள் அப்படிதான் சிந்திக்கிறாங்க. ஆனா பேரை கேட்டீங்கன்னா ஃபுல் காஸ்பல்மாங்க. பூரண சுவிசேஷம். எங்க பூரண சுவிசேஷம்? ரொம்ப குறைவா இருக்குது. வெறும் பாவ மன்னிப்பு அப்புறம் செத்தா பரலோகம். இல்ல 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 ஃபுல் காஸ்பல்னா ஜீவ வார்த்தை ஆலயத்தில் சொல்றேன் பார்த்தீங்களா, அதுதான் ஃபுல் காஸ்பல். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க என்ன ஃபுல் காஸ்பல். பாவ மன்னிப்புல ஆரம்பிச்சு ஏதேனின் அனுபவத்தை இந்த பூமியில என்ன செய்றாரு? தேவன் தருகிறார். மனுஷன் ஏதேனை தான் இழந்து போனா. இயேசு கல்வாரியில பாடுபட்டு மனுஷனுடைய பாவத்துக்கு நிவாரணம் பண்ணி பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அருமையானவர்களே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய காருண்யத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே மனுஷன் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை மனுஷனுக்கு மறுபடியும் திரும்பி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைனா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு ஏதேன் தோட்டம். இன்பமான ஒரு வாழ்க்கை. நான் டெய்லி காலையில் இருந்துச்சு நான் சொல்கிறேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி, பாவ மன்னிப்புக்காக உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி, ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி, ஐஸ்வர்யத்துக்காக உமக்கு நன்றி, நல்ல எண்ணங்களுக்காக உமக்கு நன்றி, சமாதானத்துக்காக உமக்கு நன்றி, சந்தோஷத்துக்காக உமக்கு நன்றி, அறிவுக்காக நன்றி, ஞானத்துக்காக உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு வாழ்க்கை. கண்ணை திறந்து விட்டுருக்கிறீங்களே கர்த்தாவே, கோடி ஸ்தோத்திரம். நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பாருங்க, இந்த பேர் கிறிஸ்தவ சபையினர் நடத்துகிற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்க வந்து அஞ்ஞான மார்க்கத்திலேருந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு பாருங்க அங்கே போய் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், அங்கே ஒர்க் பண்ணுற யாருக்குமே ரட்சிப்புன்னா என்னன்னு தெரில, கல்வாரி சிறுவன்னா என்னன்னு தெரில, ஏன் இயேசு பரிசுத்த ரத்தம் சிந்தினார்னு தெரியல, எதுவுமே தெரியல. நான் வந்து ரட்சிப்புன்னு ரட்சிப்பை பற்றி சொன்னால் என்னை கேலி பண்ணுறாங்க பாஸ்டர். அத்தனை டீச்சர்ஸ் என்னை கேலி பண்ணுறாங்க. அதில் ஒன்று ரெண்டு லேசாக, 1-2 பேருக்கு கொஞ்சம் விளங்குது. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இங்கே ஒன்றுமே தெரியல. ஆனால் பாருங்கள், வெள்ளை அங்கி தான், இடுப்பில் கருப்பு கயிறு தான், தலையில் வெள்ளை தொப்பி தான். பாருங்க, ரொம்ப ஒரு பரிசுத்தவான்கள் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இயேசுவை பற்றி தெரியல, சிலுவையில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏன் இயேசு ரத்தம் சிந்தினாருன்னு தெரியல, ஏன் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, ஏன் உயிரோடு எழுந்தாருன்னு எதுவுமே தெரியல. பாரம்பரியமாக என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்குறாங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர், இதுக்கு பற்றி தான் பைபிளில் போட்டிருக்கு, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். நீங்கள்லாம் அஞ்ஞான மார்க்கத்திலேருந்து பிந்தி வந்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் முந்தின ஆட்கள், முந்தினவங்க பின்னாடி போயிட்டாங்க, பின்னால் வந்தவங்க முன்னால் வந்துட்டீங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? நிறைய நீங்கள் கூட பாருங்கள், அஞ்ஞான மார்க்கத்திலேருந்து சர்ச்சுக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டு
அருமையானவர்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நிறைய முன்னால் இருந்தவங்களுக்கு பார்க்கலாம் பீட் அடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டீங்க. ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ விளங்கணும், ஏன் இயேசு சிலுவையில் பாடுபட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார், ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிரோடு எழுந்தார். தேவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை பாருங்க ஏன் செய்ய வேண்டும். ஏன் செய்யணும்னா மனுஷன் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கணும். ஏதேனின் இன்பமான வாழ்க்கையை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கணும். அதனுடைய முடிவு தான் பரலோகம். ஆமேன். பாருங்க, நம்ம வந்து பரலோகம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது நீண்ட தூர பயணம். எலியாட்ட தேவதூதன் சொல்லுகிறான், நீ எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். அப்போ ரொம்ப தூரம் போகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, பாம்பேக்கு, இங்கேருந்து பாம்பேக்கு போகிறோம், சிலர் ட்ரெயினில் போகிறாங்க, சிலர் பஸ்ஸில் போகிறாங்க, சிலர் பிளேனில் போகிறாங்க. எதில் போனா என்ன பிரதர், பாம்பேக்கு போய் சேரணும் அவ்வளோதானே அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், பிளேனில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் கேட்குறேன். எனக்கு ஒரு சாய்ஸை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பிளேனில் போகிறது தான் சூஸ் பண்ணுவேன். இல்லைங்க, நான் பஸ்ஸில் தான் போவேன், நான் மாட்டு வண்டியில் தான். அது உங்கள் சாய்ஸு, என்னை இழுக்காதீங்க அதுக்கு. நான் கர்த்தர் எனக்கு பிளேனை வச்சிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறாரு. நான் பெரிய ஸ்தோத்திரம் போட்டுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு பிளேனில் ஏறி உட்காந்து துதிச்சுக்கிட்டே போய் இறங்க போகிறேன். நான் இருக்கிறீங்களா? கவனிங்க, ஏதேன் தோட்டத்தை திரும்பி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் விசுவாசிச்சா நல்லது, விசுவாசிக்கலைன்னா அது உங்கள் சாய்ஸு. எத்தனை பேர் சொல்கிறீங்க கிறிஸ்தவ ஜீவியம் ஏதேன் தோட்டம்னு? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுங்க, என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஏதேன் தோட்டம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஏதேன் தோட்டம். அது ஏதேன் தோட்டம் தான். இங்கே தேவனோடு கூட உறவு இருக்கிறது, தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கிறது, தேவனோடு கூட பாருங்க ஐக்கியப்படுகிற அந்த ஒரு பரஸ்பரம் இருக்கிறது, தேவன் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அதோட சேர்த்து உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் இருக்கிறது, எந்த நன்மைக்கும் குறைவே கிடையாது. அதான் ஏதேன் தோட்டம். அதைத்தான் இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு நினைச்சிருக்கிறாரு, சுதந்திரமாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அருமையானவர்களே, நான் சொல்றேன், ஏதேன் அனுபவத்தை உங்களுடைய அனுபவமாக கர்த்தர் செய்வர் மாற்றி கொடுப்பாரு. ஏன்னா பாரபட்சமே கிடையாது, விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் அது பலிக்கும். அருமையானவர்களே, அப்ப விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. விடிஞ்சா அடைஞ்சா என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் அது ஏதேன் தோட்டம். என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் தேவன் எனக்கு மீட்டு கொடுத்த ஒரு ஏதேன் தோட்டம். சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, வாழ்க்கை ஏதேனாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, மகிமையான வாழ்வை மனிதனுக்கு திருப்பி கொடுப்பதற்காகவே இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். இப்போ இதை மனசில் வைக்கணும். பைபிளில் போட்டிருக்குது, as a man thinketh in his heart, so is he. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே. இன்னும் வழங்குற மாதிரி சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே. எண்ணங்கள் உயரவில்லை என்றால் வாழ்க்கை உயரவே உயராது. எண்ணங்களை உயர்த்தும்படி தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவனுடைய மனசில் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்னா, மனது பாருங்க புதுப்பிக்கப்படுகிறது, மனதின் எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கிறது. கர்த்தரை பற்றிய உயர்ந்த எண்ணங்கள், கர்த்தரை பற்றிய நல்ல எண்ணங்கள், அருமையானவர்களே அன்பின் எண்ணங்கள், பாருங்க ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள், ஐஸ்வர்யத்தின் எண்ணங்கள், பாருங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதிலே வளர ஆரம்பிக்கிறது. மனுஷன் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கு எதிரான கீழ்த்தரமான எண்ணங்களை அவன் விட்டு ஒழிக்கும் போது, அருமையானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான்
விரும்புகிறேன். கவனிங்க, எண்ணங்கள் வசனத்தின்படி மாற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பெரிய பாஸ்டர் நல்லா அருமையாக சொல்லுவார். எனக்கு பெரிய பாஸ்டருடைய பிரசங்கம் தான் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்குது என் உள்ளத்துக்குள்ள. ரொம்ப குறுகலான எண்ணங்கள், சின்ன எண்ணங்கள், அதை மனசை ஆட்கொள்ளும் போது நேராக ஓடி கல்வாரி கீழே படுத்துக்கோ அப்படிம்பாரு. கல்வாரி ரத்தம் தலையில் உழட்டும், எண்ணங்கள் மாறட்டும், எண்ணங்கள் மறுரூபமாகட்டும், எண்ணங்கள் வளரட்டும், எண்ணங்கள் உயரட்டும். எண்ணங்கள் உயரும் போது வாழ்க்கையின் உயர்வை எவனாலும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் பாருங்க, நான்லாம் தீர்மானத்தோடு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா சத்தியத்துக்கு போயிடணும், வேற எதையுமே பார்க்கறதில்ல. சத்தியத்தை பாருங்க, தியானிக்கும் போது மனதிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. நிறைய தேவனுடைய மக்களுடைய உள்ளம் கண்மணி போல இருக்கிறது. their hearts are darling hearts, but their heads are stupid heads. அநேகருடைய உள்ளம் கண்மணி போன்ற உள்ளமா இருக்குது, ஆனா மனது முட்டாள் மனதாக இருக்கிறது. சின்ன எண்ணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு பிரசங்கர் சொல்றாரு, பரலோகம் தேனா இனிக்கணும்னா பூலோகம் கொஞ்சம் கொய்னா மாதிரி கசக்கணும் பிரதர்ன்றார். எந்த பைபிளை வாசித்தாருன்னு தெரியல. இது பைபிளில் இருக்குதா? பைபிளை தப்பா புரிஞ்சுக்கிட கூடாதுங்க. கவனிங்க, இவர் ஏன் இப்படி சொல்றாரு? பரலோகம் இனிப்பா இருக்கணும்னா பூலோகம் கொஞ்சம் கசப்பா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? அந்த லாசரு ஐஸ்வர்யவான் கதையை வாசிச்சிருக்கிறார் இவர். லூகாஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணா, ரத்தாம்பரத்தை உடுத்தி உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி சம்பிரமாய் வாழ்ந்தான் என்று அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே உட்கார்ந்து அந்த அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் வயிற்றை நிறைக்க ஆசையாயிருந்தான். நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிற்று அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏசு சொன்ன கதை. கவனிங்க, இப்போ ஐஸ்வர்யவான் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லாசருவும் மரித்து ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னு போட்டிருக்குது. இதை வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க? பூலோக வாழ்க்கை ஐஸ்வர்யம் நிறைந்த இனிப்பான வாழ்க்கையாக இருக்குமானால் முடிவு பாதாளத்தில் போய் கசப்பான ஒரு வேதனையை அனுபவிக்கணும். பூலோகத்தில் லாசருவை போல கசப்பான ஒரு கஷ்டத்தின் வாழ்க்கை வாழ்ந்தால் முடியும் போது ஆபிரகாம் மடி, அதாவது பரலோகத்தில் போய் இனிப்பான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிறது. பாருங்க, பைபிளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம மிஸ்டேக்கு. கவனிங்க, அதனால தான் பைபிளை எப்படி படிக்கணுமா? பகுத்து படிக்கணுமா, அனலைஸ் பண்ணி படிக்கணுமா. ஐஸ்வர்யவானா இருந்ததுனால பாதாளத்துக்கு போயிட்டான். லாசரு ஏழையா இருந்ததுனால பரலோகத்துக்கு போயிட்டான். இப்படிலாம் டம்முன்னு போட்டு உடைச்சிடுறாங்க நிறைய பிரசங்கியார்கள். தப்பு. கவனியங்கள், ஐஸ்வர்யவானா இருந்ததுனால பாதாளத்துக்கு போகல. லாசரு ஏழையா இருந்ததுனால பரலோகத்துக்கு போகல, அதனால போகல. நான் சொல்றேன் ரெண்டு பேரும் எதனால போனாங்கன்னு. ஐஸ்வர்யவான் தேவனை விசுவாசிக்கவில்லை, ஆகவே அவன் பாதாளத்துக்கு போனான். லாசரு தேவனை விசுவாசித்தான், ஆகவே அவன் பரலோகத்துக்கு போனான். எத்தனை பேருக்கு நான் சொல்றதுக்கு விளங்குதுங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால தான் என்ன செய்யற மனுஷன் பரலோகத்துக்கு போறான். கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, கர்த்தரை ரிஜெக்ட் பண்றதுனால, கர்த்தரை நிராகரிக்கிறதுனால மனுஷன் பாதாளத்துக்கு போகிறான். கவனிங்க, அப்ப ஐஸ்வர்யவனா இருக்கட்டும் அல்லது ஏழையா இருக்கட்டும், கர்த்தரை விசுவாசிக்கிறானா இல்லையா என்பதுதான் கேள்வி.
ஐஸ்வர்யவான்கள் கர்த்தரை விசுவாசிச்சா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏழைகள் கர்த்தரை நிராகரிச்சாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. கவனிங்கள், எவ்வளோ தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஏழையா பணக்காரனான்றது கேள்வியே கிடையாது. இன்னொரு குறிப்பை நான் சொல்கிறேன், சொல்லாமல் இருக்கக்கூடாது. லாசரு ஏழையா இருந்ததற்கு காரணம் என்ன? லாசரு ஏழையா இருந்ததுக்கு காரணம் என்ன? அவனுடைய தெரிந்து கொள்ளுதல். கடவுள் மேல விசுவாசம் வச்சான், நல்லது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சான், ஆனா அதோட விட்டுட்டான். பாருங்க, இவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் வயிற்றை நிறைக்க சதமானம் சொல்லுங்களேன், ஆசையா இருந்தான். ஆசையை கொண்டு போய் எச்சி சோத்து மேல என்ன செஞ்சிட்டான், பதிச்சிட்டான். அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், பதிச்சிட்டான். கவனிங்க, அவன் ஒரு ஏழையா இருந்தது மட்டுமல்ல, அவன் வியாதிக்காரனா வேற இருந்தான், பருக்கள் நிறைந்தவனா இருந்தான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாசரு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியான், உடன்படிக்கையின் பிள்ளை. பாருங்க, உலகத்தில் எந்த ஜாதிக்கும் கிடைக்காத பாக்கியமும் வாக்குத்தத்தங்களும் இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு உண்டாயிருந்தது. ஆபிரகாம் கர்த்தரோட உடன்படிக்கையின் பண்ணினதின் நிமித்தமாக பாருங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது, நீடிய ஆயுள் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. பாருங்க, ஐஸ்வர்ய வாழ்வு வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அப்படியே சொல்லி பாருங்க, சொல்ல சொல்ல பாருங்க, பணங்கள் உங்களை தேடி வந்துடும், கடன் ஒளிஞ்சே போயிடும். பாருங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு உரியதாக இருந்தது. கவனிங்க, ஆனா இவன் பாருங்க, ஆரோக்கியம் என்னுடையது. எங்க தாத்தா ஆபிரகாம் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆரோக்கியம் என்னுடையது. ஆபிரகாமின் உடன்படிக்கை நிமித்தமாக ஐஸ்வர்யம் என்னுடையது. ஆபிரகாமின் உடன்படிக்கை நிமித்தமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு விசுவாசிச்சிருந்தான்னா, நல்லா கவனிங்க, அப்படி விசுவாசிச்சிருந்தான்னா பாருங்க, அவன் ஏழையா இருந்திருக்கவே மாட்டான், வியாதிக்காரனா இருந்திருக்கவே மாட்டான். செத்து ஆபிரகாம் மடியில் போய் சேர்ந்தான். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் ஒரு பெரிய லெசனே எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா இந்த மாதிரி பூலோகத்தில் வாழ்ந்துட்டு வந்தியா, உடன்படிக்கையின் பிள்ளை, எச்சி சோத்துக்கு ஆசைப்பட்டு அது மேலே மனசை பதிச்சு அப்படி வாழ்ந்துட்டு வந்தியா, அங்கங்கே கிடைக்கிறத பொறுக்கி சாப்பிட்டு வந்தியா, எப்படி வாழ்ந்திருந்திருக்கலாம் நீ? கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உன்னுடையதாய் இருந்ததே, விட்டுட்டியே. ஆரோக்கியம் உன்னுடையது, விட்டுட்டியே. வியாதிக்காரனா வாழ்ந்துட்டு வந்துட்டியே. ஆரோக்கியம் என்னுடையது, வியாதிக்கு என் சரீரத்தில் உரிமை இல்லை, இயேசுவின் நாமத்தினால பலவீனமே சரீரத்தை விட்டு போ என்று விரட்டி அடிச்சிருக்க வேணாமா? எதிர்த்து பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வியாதிக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். தரித்திரருக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். எதிர்த்து நின்று விரட்டி அடிச்சிருக்க வேணாமா? இப்படி ஒரு டிஃபீட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறியேன்னு சொல்லி பாருங்க, ஆபிரகாம் கேட்டிருப்பாரு. லாசரு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். சரி, இனிமேலாவது உருப்படியாரு, பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துட்ட, இனிமேலாவது உருப்படியாருன்னு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கவனிங்க, அப்போ நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவனை தெரிந்து கொள்கிறோம் பாருங்க, ஏதேனை தெரிந்து கொள்கிறோம். ஏதேனை மீட்டெடுத்து நமக்கு என்ன செய்கிறாரு தேவன், இயேசு அந்த ஏதேனை நமக்கு என்ன செய்கிறாரு, தந்திருக்கிறாரு. ஆகவே பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே வைக்கப்பட்ட பரலோகம்தான். உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளுடைய நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களை போல அநேகமாக இருக்கும் என்று
பாருங்க, மோசே சொல்லுகிறான், வழங்குற மாதிரி சொல்லுகிறேன், உங்கள் நாட்களும் உங்களுடைய பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் பரலோகம் இருக்கிற நாட்களை போல இருக்கும். பூமியின் மேல் பரலோகத்தை போல இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் நாட்களும் எங்கள் பிள்ளைகளுடைய நாட்களும் பூமியிலே பரலோகத்தை போல இருக்கும். அதுதான் தேவனுடைய சித்தம். பூலோகத்தில் பரலோகத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. யாரு வேண்டான்னு சொல்றவங்களுக்கு புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். என்கிட்டலாம் விட்டீங்கன்னா 100% ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆஃபர் பண்ணுறீன்னா அதை ஒரு நாளும் நான் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன். ஐ ஹம்பிள் மை செல்ஃப் டவுன் அண்ட் ஐ ரிசீவ் இட் பை ஃபெய்த். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன், ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள. இதுதான் பாருங்க ரொம்ப தேவை. நல்லா கவனிங்க. இது இல்லைன்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவே முடியாது. மூத்த குமாரனை பற்றி யோசித்து பாருங்க. அப்பா கூடவே தான் இருக்கிறான். ஆனால் அப்பாவுடைய இதில் ஒன்னையும் எடுத்து அவன் அனுபவித்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ரிபல்லியஸ் மைண்டு. இவர் என்ன அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாரு, என்னை இப்படியெல்லாம் வேலை வாங்குறாரு, ஆனால் எனக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல. அப்பா தான் சொன்னார், அப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. நல்லா வேலை பார்த்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து என்ன செய்ய போகிறேன், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிரியாணி போட போகிறேன், தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா அப்பா சொல்லியிருப்பாரு, அப்பா பிரியாணி போட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லியிருப்பாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு அன்பின் குடும்பன்றதை மறந்துட்டு பாருங்க, ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஃபெனட்டிக்காக இருக்கிறான், ஒரு மதவாதியாக இருக்கிறான், ஒன்றையும் அனுபவிக்கலை. ஆனால் மெய்யான தாழ்மை, மெய்யான அன்பு, மெய்யான விசுவாசம் இருக்கும்போது நான் சொல்கிறேன், அப்பாட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இருக்கிறீங்களா? பைபிளில் போட்டிருக்குது எல்லாம் உங்களுடையதே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், எல்லாம் உங்களுடையதே. சொல்லணும் அடிக்கடி, ஃபாதர் காட் உம்முடையதெல்லாம் என்னுடையது. நாங்கள் பாருங்க, இந்த ஊழியத்தின் தேவைகள் நான் சொல்ல விரும்பலை ஆக்சுவலாக, ஆனால் பெரிய பெரிய தேவைகள் பாருங்க. ஒரு வாரம் ஆராதனை நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஆனால் நாங்கள் ஜனங்கள்கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணுறதே இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. அருமையானவர்களே, எல்லாம் கற்றுட்ட சொல்கிறதே தான், ஆண்டவரே உம்முடையதெல்லாம் எங்களுடையது, உம்முடையதெல்லாம் எங்களுடையது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்கிறார்? நிறைவாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். விடக்கூடாது பாருங்க, இதுதான் எடுக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏற்படுத்தி வச்சுட்டேன், டேபிளில் ஆயத்தமாக வச்சுட்டேன், எடுத்து அனுபவிக்கிறது உன்னுடைய பொறுப்பு. எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உன்னையும் அனுபவிக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கவனிங்க, கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருமையானவர்களே சபதரித்து நமக்கு முன்னால் வச்சிருக்கிறார். ஒன்று ஒன்றா எடுக்கணும், கிளைம் பண்ணணும். அருமையானவர்களே, அதை சொந்தம் பாராட்டணும், அதை உரிமை பாராட்டணும். அது என்னுடையது, எனக்காக அதை சம்பாதிக்கும்படி இயேசு ரத்தத்தையே கரையமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, உரிமை பாராட்டி எடுக்கும்போது தான் அது நம்முடையதாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்தவ ஜீவியம் பூலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பரலோகம், தேவனுடைய ராஜ்யம், இது ஒரு பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் ஒரு அருமையான கிஃப்டை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அது என்ன கிஃப்ட்னா சமாதானம். நாமெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தின் மக்கள். கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சியூடோ பீஸ்ன்னு சொல்கிறாங்க. சியூடோ பீஸ்னா ஒரு மாயமான சமாதானம். சிலர் இப்படியே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பாருங்கங்க, நாங்கள் யாருக்கூடையும் சண்டை போடுறதே கிடையாது. சண்டை இல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். சண்டை இல்லாமல் இருக்கிற குடும்பமெல்லாம் சமாதானமாக இருக்குன்னு அர்த்தமா? கவனிங்க, அவங்களுக்கு தேவ சமாதானம் வந்துருச்சா? சமாதானம் என்பது, நல்லா கவனிங்க, சமாதானம் என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான பரிசு, ஒரு அற்புதமான பாருங்க ஒரு ஈவு. மனுஷனுக்குள்ள சமாதானம் வருகிறது. அதனால தான் இயேசு விதமாக சொன்னார். திருப்புங்க, யோவான் சுவிசேஷம்
14வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. ரொம்ப அற்புதமான வசனம் அது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன அருமையா சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இப்ப நமக்குள்ள இருக்கிற சமாதானம் யாருடைய சமாதானம்? தேவனுடைய சமாதானம். தேவனே நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பரவசமா இருக்குது. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு பல விதங்கள் சொல்ல பாருங்க. என் குடும்பத்தில் சண்டையே இல்லை, அதனால நாங்கள் சமாதானமாக இருக்கோம். பாருங்க, நான் தப்பு தண்டா பண்ணுறதில்ல, நான் அதை செய்யறதில்லை, இதை செய்யறதில்லை, அப்போ நான் சமாதானமாக தானே இருக்கிறேன். பட்டணத்தில் பெரிய கலகமெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால பட்டணம் சமாதானமாக இருக்குது. இல்லை, அப்படி சொல்லி சண்டை இல்லாததுனால சமாதானமாக இருக்கிறாங்களா? பாருங்க, இது ஒரு விதமான அதோட கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஒரு விதமான ஒரு தேவனுடைய அனுகிரகத்தினால மனுஷன் பாருங்க எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறாங்க, ஒரு நிம்மதியோட இருக்கிறாங்க, கலகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் சமாதானம் என்பது அதை பார்க்கலும் மேலான ஒன்று. அது தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற, உள்ளத்தில் கொடுக்கிற ஒரு அற்புதமான கிஃப்ட் சமாதானம். பாருங்க, அது எதன் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாருங்க மனுஷனுக்கு அந்த சமாதானம் கொடுக்கப்படுகிறது. அந்த ரத்தம் மனுஷனுடைய உள்ளத்தை கழுவுகிறது. முதலாவது பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு உண்டானது நிமித்தமாக தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். கவனிங்க, இந்த சமாதானம் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்குது. இப்போ போட்டுருக்கு பார்த்தீங்களா, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. இப்போ உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் அது நான் சொன்னேன் இல்லையா, சூடோ பீஸ், பொய்யான ஒரு சமாதானம். பொய்யான சமாதானத்தை நம்பி இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் மெய்யான சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்முடைய உள்ளங்களிலே பாருங்க, இயேசு வந்திருக்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு தேவ சமாதானத்தின் உடையவர்களாக இருக்கிறோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. வாசிருக்கிறீங்களா? இந்த 2 வசனத்தை பாருங்க. ஏசாயா 48:22. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 57:21 பாருங்க. ஏசாயா 57:21. ஏசாயா 57:21 வாசிக்கிறேன். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப வருது பாருங்க. இப்போ 125ஆம் சங்கீதம் 5வது வசனம் பாருங்க. 125ஆம் சங்கீதம் 5வது வசனம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலுக்கோ என்ன உண்டு? சமாதானம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கோ சமாதானம் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுக்கோ சமாதானம் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுக்கோ சமாதானம் உண்டு. அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். எங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டு, என் உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டு, எங்களுடைய சபையில் தேவ சமாதானம் உண்டு. கவனிங்கள், அப்ப தேவன் அவருடைய சமாதானத்தையே நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. உலகத்தில் மனுஷன் பாருங்க, சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லுகிற வார்த்தைகள் உலகத்தில் இருக்குது இல்லையா? அரசியல் கட்சியிலாம் சில அரசியல்வாதிகள் பேசும்போது சமாதானம் வந்துருமாக்கும், நாங்கள் அரசாண்டோம்னா பெரிய சமாதானம் வந்துருமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமாதானம் வரப்போகிறதே இல்லை. ஒரே ஒருத்தருடைய அரசாட்சியில் தான் சமாதானம். பாருங்க, பூமி எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். அவருடைய பெயர் சத்தமா இன்னொரு முறை, இயேசுனுடைய அரசாட்சியில் தான் சமாதானம் உண்டாயிருக்கும். ஏன்னா இயேசுவை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது, சமாதான பிரபு இல்லையா? அவர் இந்த உலகத்தில் பிறக்கும்போது தேவதூதர்கள் பாடும்போது சொல்றாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே
சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதா. அவர் தான் அந்த சமாதானத்தை கொண்டு வந்தார். பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது இயேசுதான். பாருங்க, அதை டக்கு டக்குன்னு கொடுத்துட முடியாது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருக்கிறான். இப்போ பரிசுத்த ரத்தத்தை சிந்தணும், அதுக்காக தான் சிலுவையில் பாடுபட்டாரு. சிலுவையில் பாடுபட்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி, அருமையானவர்களே, மனுஷனுடைய பாவத்தை கழுவி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களை சந்திக்கும் போது இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்னங்க? உங்களுக்கு சமாதானம். இல்லையா? உங்களுக்கு சமாதானம். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் சமாதானம் சொல்லல, உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு சமாதானம். இதை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம். ஆமேன். பாருங்க, அந்த சமாதானத்தை பாருங்க இலவசமாய் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உள்ளங்களை பாவங்களற கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றி, கவனிங்க, நீதிமான்களாக மாற்றி தேவ சமாதானத்தை நம்முடைய உள்ளங்கள் நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்காரு. நீதிக்கும் சமாதானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. நீதிமான்களாக மாற்றி நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்கு, திருப்பி வாசிப்போம், 1-2 வசனங்கள் வாச முடிப்போம். ரோமர்கள் நிருபத்துக்கு போங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:1 வசனம் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்தில் நாம சமாதானம் பெற்றிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. அப்புறம் தேவனிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ கவனிங்க, நிறைய வசனங்களை சொல்லலாம், நேரம் இல்லை. இப்போ ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது தேவன் கொடுத்த இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. இல்லை நீங்கள் அதை அலட்சியமாக நினச்சிங்கன்னு நினச்சி அதை உதாசீனப்படுத்துனீங்கன்னா சமாதானம் நினச்சிடும், போயிடும். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த சமாதானம் ரொம்ப முக்கியம் என்று அதை தொடர்ந்து பற்றி கொள்வீர்களானால் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள். ஏன்னா பிசாசு சமாதானத்துக்கு எதிராக என்ன செய்கிறான்? போராடுகிறான். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 34:12 வசனம். சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். என்ன அருமையான வசனம் பாருங்க. அதாவது கண்டதை பேசாத, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எதையும் பேசாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதையும் பேசாத, விசுவாசிகளுக்கு எதிராக எதையும் பேசாத, ஊழியக்காரருக்கு எதிராக எதையும் பேசாத. நாவை காத்துக்கொள். உன்னுடைய சமாதானத்துக்கும் காவல் பண்ணப்படுகிற உன்னுடைய நாவுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. கவனிங்க, கபடத்துக்கு உன் நாவை விலக்கி காத்துக்கொள், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், அப்பொழுது நீ நீடித்து வாழ்வாய். அப்பொழுது நல்ல வாழ்வு உன்னுடைய பங்காக இருக்கும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இதே தான் பேதுரு அப்படியே கோட் பண்ணுறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு அப்படியே இந்த வேத பகுதியை அப்படியே எடுத்து சொல்லுகிறாரு. நாவை விலக்கி காத்துக்கொள், சமாதானத்தை தேடு. இப்போ ஒரு கேள்வி, எப்படி சமாதானத்தை தேடி அதை தொடர்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 119. சங்கீதம் 119 165 பாருங்க. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடர்கள் இல்லை. நல்லா கவனிங்க. எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் நான் அதை அப்படியே செய்ய போகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு எகைன்ஸ்டாக நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று பாருங்க தீர்மானிக்கிறவர்கள் சமாதானமாய் இருப்பார்கள்.
சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். நல்ல சகோதரன் பாருங்கள். சொன்னார், பாஸ்டர் நான் உங்களுக்கு தெரியாது என்னையா, ஆனால் நான் பல ஆண்டுகளாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேன். ஒருத்தவங்க என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அதாவது ஃபோன் கான்டாக்டில் வர்றாங்க. சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லவங்க எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, பாஸ்டர் அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்கள நான் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், பைபிள் அதை அலோவ் பண்ணவே இல்லை. உலகத்தில் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படலைன்னா நீங்கள் அவங்கள நினச்சக்கூடாது, மேரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அது வசனம் சொல்லுகிற ஒன்று. அதன்படி பாருங்க, அவர் தன்னை காத்து கொள்வாரானால் சமாதானம் அவருக்கு கேரண்டீடு. பாருங்க, அது உத்தரவாதம், சமாதானமாக அவர் இருப்பார். ஆனால் வார்த்தைக்கு புறம்பாய் பாருங்க, அவர் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவாரானால் சமாதானத்துக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எத்தனை பேர் பூரண சமாதானத்தினால் நிரம்பி இருக்க விரும்புகிறீர்கள்? பாருங்க, நம்முடைய சமாதானம் வார்த்தையோடு பாருங்க சம்பந்தப்பட்டிருக்கிறது. வார்த்தையை நேசிங்க, வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல திருந்தணுமோ அந்த இடத்துல திருந்துங்க, எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல நிச்சயங்க விட்டு கொடுங்க. பாருங்க, குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா கொஞ்சம் கரையும் கொடுக்கணும் இல்லையா? தவறுகளை கொஞ்சம் மன்னிக்கணும். தவறுகளை பாருங்க கண்டுக்காம விடணும், மன்னிக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விட்டு கொடுக்கணும், தாழ்ந்து போகணும். அதனால நீங்கள் குறைஞ்சி போகிறதே கிடையாது, நீங்கள் மேலே 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 தான் போயிட்டு இருப்பீங்க. பாருங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். விதமாக நம்மை தாழ்த்தி பாருங்க சமாதானத்தை காத்துக்கொள்வோமானால் நீடித்திருப்போம், நல்லா இருப்போம், பூமியிலே பரலோக வாழ்வை அனுபவிப்போம். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிற நிலை இருக்கிறபடி கர்த்தாவே, சமாதானம் என்கிற இந்த தேவனுடைய ஈவை கர்த்தாவினர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆண்டு கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ சமாதானம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. தேவ சமாதானம் கர்த்தாவே இன்னும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டு கொள்வதாக, எங்களுடைய சபையை ஆண்டு கொள்வதாக. தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். ஜீவவார்த்தை ஆலயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட ஆலயம் நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். விதமான செய்கிறீர். எல்லாரையும் கர்த்தாவே இந்த சமாதானம் ஆண்டு கொள்வதாக. சமாதானத்தை பற்றிக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும். நீடித்திருக்க, நன்றாயிருக்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. இது மாதிரி செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.